அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு இன்பமான, இனிய, ஒரு சமாதானமான நாளாக உங்களுக்கு இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஒரு மன்னா, ஆமேன், நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கும் போது வருகிற அந்த மன்னா அல்லது உணவு என்னன்னு பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம், அனுதினமும் அபிஷேகத்தில் நிரம்புதல், அனுதினமும் ஆவியானவரோடு நடத்தல், அனுதினமும் ஆவிக்குள்ளாக நம்ம கிருபைகளை பெற்றுக்கொள்ளுதல், இதைத்தான் அனுதினமும் கற்றுக்கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், அளவில்லா அபிஷேகம். அந்த இவ்வளவுதான் அளக்கவே முடியாத அளவுக்கு தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நீங்க நிரப்பப்படுவது தேவ சித்தம். ஆமேன். நீங்க நிரப்பப்படுவது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கர்த்தருக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போது என்ன நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன நடந்தது பாருங்க. அதே வசனத்தின் பின்பாகத்தில் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், அப்போ ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்க நடத்தப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இதுக்கு மேல என்ன வேணும் இல்ல? அடுத்தது, அவர் நன்மை செய்கிறவராய். அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா இல்ல, ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல நன்மை செய்யணும். அவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா, இந்த சபைக்கு அல்லது இந்த ஊழியர்களுக்கு, இந்த ஸ்தாபனத்துக்கு, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் போலேயே உங்களுக்கு வரும். அது ஆவியானவருடைய கிரியை. அடுத்தது பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவே சுற்றித் திருகிறார். குணமாக்குகிற அபிஷேகம். பிசாசு, கர்த்தருடைய பிள்ளைகளை, சில பிசாசு ஊம பிசாசு, ஒன்றும் பேசாது கொள்ளாது. நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நாட்களில் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சீக்ரெட் பிளெஸ்ஸிங் என்னது, அதாவது அளவு கடந்த அபிஷேகம், அளவில்லா அபிஷேகம். இந்த நாட்களில் இந்த வார்த்தையின் மூலமா, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் போதாது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தானப்ப வச்சிருக்கீங்க, அதை நான் அனல் மூட்டுகிறேன் என்று உள்ளத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசி நீங்க கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாய் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணி இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை பார்க்கலாம். நன்மை செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து, உதாரணம் பணம் இருந்தால் பணத்தை கொடுப்பீங்க, ஞானம் இருந்தால் ஞானத்தை கொடுப்பீங்க, சரீர பலன் இருந்தால் மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற ஒரு கிருபை உங்களுக்கு வந்துடும். இதுக்கு சீக்ரெட்டே அனாயிண்டிங். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எவ்வளோ அழகாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி. இந்த நாள் விசேஷம் 7ஆம் தேதி இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை காணாது. இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் உம்மை தேடணும், இன்னும் உம்மை ஆராதிக்கணும், இன்னும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பார்க்கணும், இன்னும் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் என்ற எண்ணம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் எப்போதும் செயல்படுவதாக. இப்பொழுதே இவர்கள் நிமித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. வீட்டுக்குள்ளே ஆரோக்கியம் சமாதானம் இருப்பதாக. அவங்க இன்னைக்கு எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ, எங்கெல்லாம் போறாங்களோ, அங்கெல்லாம் தேவ கிருபை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை 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 உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஷேர் பண்ணும்போது பாருங்க, அந்த ஜனங்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் செழிக்க போகுது. ஹிந்தி மொழிபெயர்ப்புக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹிந்தியில் கேட்குற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரியா? அவங்க குடும்பம்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.